வந்திருக்க விஐபி விவிஐபி எல்லாருக்கும் வணக்கம். சரியாக வணக்கம் இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே படம் பார்த்துட்டு நிறையா பேர் பேசினாங்க. நானும் படம் பார்த்தேன். அவங்கள ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நெருக்கமாகவும் இருந்துச்சு. இதை நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் ஒரு அத்தனை சீன்ஸும் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். சில இடங்களில் கேட்க முடியாமல் வந்திருப்போம், சில இடத்துல பார்க்காத மாதிரி வந்திருப்போம். அப்படித்தான் இந்த படம் ஃபுல்லாக இருக்கு. என்றால் ஒரு சில இடத்துல சொல்கிற விஷயத்த கொஞ்சம் சினிமாக்களை இருக்க முடியாது, அந்த சின்னதாக இருக்குங்க. மற்றபடி இது இங்கே நடக்கலை, இது நான் பார்க்கல அப்படின்னு யாருமே இந்த படத்தை சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாக அவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்க, படம் ஃபுல்லாக அவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்க. அவ்வளோ காலமாக சொல்லிட்டாங்க. அங்கங்கே நல்ல ஓம்புக்கிட்ட அது குத்து தான் கொடுக்குறாங்க. அது நாம தான் புரிஞ்சுக்கிறோம். அப்படிதான் ஒரு பெண்ணு தனக்கான உரிமையை எப்படி எடுத்துக்கிறோன்னா, ஒரு பெண்ணை யாரு அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு பக்கமா பஞ்சுலாம் பேசாம சூப்பரா நடிச்சு காட்டிட்டாங்க எல்லாருமே. ஒத்த உசுறு மொத்த குடும்பத்தை ஒரு ஆழமான வேறு மாதிரி எப்படி தாங்கி நிற்குது. அன்புனா என்ன, மரியாதைன்னா என்ன அப்படின்றத இதுக்கு மேல சொல்லவே முடியாது. அவன் அழகா சொல்லிட்டாங்க. எனக்கு இதை பார்க்குறப்ப எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு. இதுக்குள்ள எங்க அம்மா அவ்வளோ இருக்குது. என் சின்ன வயசுல எங்க அம்மா மேடம் மாதிரி கொடுக்குற இடத்துல இருந்துச்சு. அப்புறம் எங்க அப்பா எங்க அம்மா குடும்பம் வாங்கி வாங்குற இடத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப நாள் வாங்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த படத்தை பார்க்குறப்ப அந்த தாய்க்கரை வர்றப்ப அங்க உள்ள என்ன நடக்குமா அதே தான் எங்க வீட்டுல நடந்துச்சு. டக்குன்னு வாங்க அங்கே எங்க அம்மா சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுல அத்தை வீட்டுல போய் சாம்பார் வாங்கிட்டு வரான்னு சொல்லுவாங்க. சாம்பார் வாங்க போனேன். அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கொடுப்பு பாத்திரத்தை கொடுப்போம் அப்படின்னு வாங்குறவங்க டக்குன்னு பாத்திரத்தை போட்டு எதுமா உள்ள போய் ஒழிச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க வட்டி கொடுத்த வந்துருவாங்க. வந்தோன்னா அவன் என் ஃப்ரெண்டு நிற்பான். எங்கடா அவங்க அம்மான்னு அவங்க கேட்க, இவன் இல்லை எங்க அம்மா இல்லைன்னு சொல்ல. நான் அவங்க பார்த்த மாதிரியே இருக்கு. அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க. அது அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க. அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த அம்மா அப்படின்னு நிற்க இருக்கும். அவங்க என்னமோ என் நேரம் காலமோ தெரியல, கொடுத்துட்டு இப்படி வாங்க முடியாம போறே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் எங்க வீட்டுக்கு போனேன், எங்க அம்மா அங்கே இருக்காது. சாம்பார் வாங்கிட்டு சொன்ன எங்க அம்மா எங்கம்மா இல்லை. எங்கம்மான்னு பார்த்தா அதே மாதிரி எங்கம்மா இப்போ அவங்க இங்கே நிற்கிறாங்க. அந்த பவுண்டை இப்போ எங்க வீட்டில் நிற்கும். இப்போ எங்கம்மா அந்த நெல் பண்ணி கடையில் போய் உட்காந்துருக்கோம். அம்மா இப்போ கட்டி என் போய் அங்கே வருவேன். எங்கட அவங்க அம்மா, நான் எங்கள் அம்மா இல்லைன்னு அவன் அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை அத்தை இருக்காங்க. கொஞ்சம் பேசிட்டு போயிடுவாங்க. இப்படி பல நாள் பல பானைக்கு நடுவில் ஒளிஞ்சிருந்து அவங்க வரப்ப அவங்க பதறத அவங்க போராடி அதே மீறி அந்த வாழ்க்கையை எப்படி மீட்டு எடுத்துட்டு வராங்கன்றத பல தாய்மார்களை இந்த மேடம் மூலமா நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தை பொறுத்ததுக்கு உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா பேருக்கும் எல்லாருமே படம் பார்த்துக்கணும். கண்டிப்பா இந்த படத்தை யாருமே தவற விடாதீங்க. தம்பி சோப்பு திருமண வார்த்தை சொன்னேன். உண்மைக்கு இந்த கேள்விகள் முன்னாடி 100-150 பேர் இருப்பாங்க. எங்க அப்பா அவங்க அம்மாச்சிமார்கள் இன்னைக்கு 150, 100, 50, 75, 60, 30 இப்போ எட்டுற மாதிரி இருக்குது. ஊருக்கு 2 பேரும் கூட்டிட்டு வராங்க. நான் தான் அப்பப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவேன், தம்பி இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த அப்பத்தாமல் இருக்க மாட்டாங்க பாவம். அப்போ பாருங்க எல்லாம் யோசிப்பாங்க. அட்மாஸ்பியருக்கு ஒரு கிளவி ஒரு அப்பத்தாறு என்ன எல்லா பேசும் கண்டிப்பாக கிடைக்காது. ஆட்டு பண்ணி தண்ணீர் செய்ய கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எப்படி தண்ணீர் வாங்கி சார் தண்ணீர் செய்ய சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்குது. ஏன்னா இந்த அப்பத்தா போயிடுச்சு. இனிமேலும் எப்படி அப்பத்தா பார்க்க முடியும். 80 வயசுல டைட்டா சீன் போட்டுதான் இருக்காங்க எல்லாருமே. கண்டிப்பா யாரையும் இந்த மாதிரி இருந்தால் பார்க்கறது கஷ்டம். அந்த அப்பத்தாவில் இருக்கிறப்பவே அழகா கொண்டாடிப்பீங்க. கொண்டாடி மகிழ்ந்துட்டேன்னு இந்த நாடே கொண்டாடு. அந்த அப்பத்தாக்களா அம்மாச்சிகளா இன்னைக்கே அந்த தம்பி மூலமா ஒரு படத்தை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. தம்பி ரொம்ப சூப்பரா அந்த படத்துக்குள்ள எல்லாமே சொல்லிட்டீங்க. ரைட்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லான ரைட்டிங் தம்பி.
அதை ஜாலியாக அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டு கடைசி ஒரு விஷயம் சொல்றீங்க, மிகப்பெரிய தைரியம் தம்பி, மிகப்பெரிய ரைட்டிங். கண்டிப்பாக அதை நீங்கள் எழுதுறப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கும். ஏன் எங்கேருந்து பார்க்கக்கூடாது, ஏன் இந்த பார்வையிலிருந்து பார்க்கக்கூடாது, அப்போ இப்படி ஒரு கேள்வி ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக எல்லாமே டிஸ்கஸ்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் மீறி இப்படிதான் ஒரு கீழ்கோர்ட்டு, மேற்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜஸ் கூட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அவங்க யோசிச்சு சொல்ற சூழல்ல ஒரு கண்டென்ட்டை அசால்ட்டா அப்படி ஈஸியா லெஃப்ட்ல சொல்லிட்டு போயிட்டீங்க. ஒரு அவத்தால் வச்சு ஒரு பையனை வச்சு அப்படி லெஃப்ட்ல தள்ளிட்டு இது தாண்டா போடா, அவளுக்கான உரிமை அவதாண்ட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. மிகப்பெரிய ரைட்டிங் தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். நீங்க எப்போதுமே நல்லா இருக்கீங்க தம்பி. உங்க சாமி இருக்காங்க, அப்பா அம்மா அவங்க ஆசீர்வாதத்தோட நீங்க எப்பவுமே நல்லா இருங்க. அதையும் தாண்டி நீங்க உங்களுக்காக இத்தனை இயக்குனர் இருப்பாங்க, எவ்வளவு இயக்குனர் இத்தனை பேர் உங்களை பத்தி பேசுறாங்க. ஒரு புதிய இயக்குனருக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. வாழ்த்துக்கள், நீங்க எப்பயுமே நல்லா இருப்பீங்க மேடம். உங்களுக்கு என்னால் வாழ்த்து சொல்ல முடியாது மேடம். மிக பிரமாதம் மேடம், மிக பிரமாதம், சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றதை விட இந்த 48 வருஷத்துல அனுபவம் தான் மேடம். அது 48 வருஷம் அனுபவத்தை தான் மேடம் கொடுத்துருக்கு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த போஸ்ட்டை பார்த்து பயங்கர வந்து அபே சொன்னீங்க. அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு யார் கமல்ஹாசன் சாரா? இல்லைடா, ஏதோ கிளம்பிடா கமல்ஹாசன் தான் கேட்ட போட்டு இல்லை இப்போ டிஸ்கஸ் ஆகுது கிராமங்கள் நாளாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சமீபத்தில் இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ராதிகா மேடம் தானே? இல்லைங்க, ராதிகா மேடம் அதனால அப்படி ஒரு கெட்டப் யார் வேண்டாலும் மேக்கப் போட்டுக்கலாம் மேடம். ஆனால் அந்த மேக்கப்புக்கு உண்மையாக நடிக்கிறது ரொம்ப கடினம் மேடம். அதை ரொம்ப உண்மையாக சூப்பராக பண்ணிருக்கீங்க மேடம். கலைப்பட்டதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி மாமன் சொல்லிக்கிட்டே வந்து இல்லை போயிட்டு இருக்கிறது சூப்பராக இருப்பாரு, ரொம்ப நல்லா இருப்பாரு. ராதிகா அசப்ரான்னு சொல்லிட்டு இருப்பாரு, பாலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த கேரக்டருக்கு நடிச்சிருக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். கலைஞர் அத்தனை பேருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக பண்ணீங்க. தாசனியா ரொம்ப பிரமாதமாக பண்ணீங்க. முத்துக்குமார் பங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. பாலாப்பட அன்பு தம்பி ஏமா ஓடிடுறீங்கன்னு ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. அந்த தங்கச்சி பொட்டிக்காலி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக பண்ணீங்க. நீங்க என்ன நீங்க மட்டும் இல்லை, பல ஆர்டிஸ்ட் நீங்க உருவாக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதுக்கான மேடையில் புரியுது. உங்களுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள். அந்த டேரக்டர் டீம் அத்தனை பேருக்கு, கேமராமேன் டீம் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா ஒரு ஆளெல்லாம் முடியாது. ஒரு ஆளுக்கு கூட பல பேர் கொடுத்தனால கண்டிப்பா கொடுக்க முடியும். ஒரு ஆள் ஒரு குடிக்க முடியும் பார்க்க கஷ்டம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இவ்வளவு குடிக்க முடியுமா பழக்க காரணமாக இருக்க உதவி கேமராமேன் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கலைப்பந்தார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். பேசன் ஸ்டூடியோ சுதந்திரர் இந்த மாதிரி நீங்கள் படம் கொடுத்துட்டே இருந்திருந்தார். என்னுடைய அன்பு தம்பி கார்த்தி, எஸ்கே, அது எல்லாமே தம்பியை பற்றி சொல்லிட்டாங்க. என் தம்பி நானும் தம்பி ஒரு அண்ணனுக்கு வருஷமாக இருக்கும். தம்பி ஒரே ஒரு வார்த்தை சொல்லாமல் அப்பா ஆனால் நான் நடிக்கிற படங்களில் எல்லாத்தையும் நான் திணிக்க முடியாதுங்க. வேற ஒரு இயக்குனர், வேற ஒரு ப்ரொடக்ஷனில் இந்த படம் என் படம் சொசைட்டிக்கு ஏதாவது வகையில் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படி தானே நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப திணிக்க முடியாதுங்க. ஆனால் நான் எடுக்கிற படங்களை கண்டிப்பாக நான் எப்படி சொசைட்டி ஒரு படமாக இருக்கணும், யாருக்கும் அந்த படம் பிரயோஜனமாக இருக்கணும் நான் நினைக்க என்னால் உருவாக்க முடியும்னு அப்படிதான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன் நான் ஒவ்வொரு படமும் நான் பார்த்துக்கிட்டே வரேங்க. கண்டிப்பாக 10 நாளைக்கு அப்புறம் திரும்பி பார்க்கப்ப நான் என் பிள்ளை இருக்கப்ப எங்கள் அப்பா எங்கள் கம்பெனியில் என்ன படம் பண்ணாலும் ஆணித்தனமாக நெஞ்சுட்டு பேசணும். எங்கள் கம்பெனி இப்படி படங்கள்னால நான் எடுத்தா எங்கள் அப்பா இன்னும் படம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கிட்டே இருக்கிறது. இன்னும் பல தலைமுறை வீரா சரவணன் சொல்ற மாதிரி இன்னும் பல தலைமுறைக்கு இந்த பேர் போயிட்டு இருப்பாங்க. தம்பி இந்த எஸ்கேன்ற பேரு அவளை ஈஸியா சார் லேசா ஒரு மங்கள் கூட ஆகாது முடியாது. இது பிரகாசமா ஆகிட்டு போயிட்டே இருக்கு. அதுக்கு அத்தனை இருப்பாங்க நினைக்கிறது. இந்த படம் மக்கள் மத்தியில் பெருசா சார்னு நினைக்கிறேன். நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த படத்தை என் குடும்பம் எல்லாரும் கண்டிப்பாக உற்சவம் பண்ணாங்க. பேரண்ட்ஸ் பற்றி பேராது இருப்பாங்க எங்கள் வீட்டில். நான் மொத்த குடும்பத்தில் படத்தை நான் காட்டுன்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் பார்ப்பாங்க நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் போட்டு நம்பிக்கை அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். நன்றி.